வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக யூடியூப்பில் ஒரு புரட்சி பண்ணவர் அவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலி நம்ம வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டை வச்சு ப்ரொஃபஷ்னல் கேமராஸ் வச்சு ப்ரொஃபஷ்னல் மைக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிரேடிங் இப்படி தான் வந்து இருந்தது. அதை வந்து உடைச்சவர் இவர் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். எளிமையாக ஒரு கேமரா வச்சு எளிமையான ஒரு பயணத்தை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறவர். ஸோ அவர் தான் நம்ம தமிழ் ட்ரக்கர் புவனி. ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பராகீங்களா? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை ஜப்பானில் சந்தித்தது குறித்து ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. அப்புறம் ஒரு சில கேள்விகள் தான். ஏன்னா யூடியூப்பில் ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இல்லை, யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஹோஸ்ட் வச்சு இந்த மாதிரி தான் வந்து இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய காலங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் ரொம்ப எளிமையாக எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஒரு உங்களோட பயணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு? ஜென்ரலாக எல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் போகும். எல்லாமே ட்ராவல் பண்ணணும், அதை எடுத்து வீடியோ போட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்படி தான் வந்து வீடியோஸ் எடுக்கலாம். மற்றபடி நம்ம எதுவும் பிளானோ இல்லை ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது வித்தியாசமாக காமிக்க நம்மளும் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும். ஒரு ட்ராவலாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுதான் நம்மளோட கான்செப்டே. ஸோ உங்கள் கான்செப்ட் வந்து வெற்றி அடைஞ்சதா? அதாவது வந்து இப்போ ட்ராவல் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அதே சமயத்தில் ஏர்ன் பண்ணணுன்றது. வெற்றி அடைஞ்சதை விட வந்து நான் ஜாலியாக நான் வெற்றி அடைஞ்சிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜாலியாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், சுற்றிட்டு இருக்கேன், நினச்ச இடத்துக்கு போக முடியுது, நினச்ச ஊருக்கு போக முடியுது. ஸோ அப்படின்றப்போ வந்து ஐ எம் ஹாப்பி. வெற்றி தான். அப்புறம் எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான், சிரியா போன்ற ஆபத்தான நாடுகளுக்கு நீங்கள் போகிறீங்களே, இப்போ உங்கள் வீட்டை சார்ந்த இப்போ அம்மாலாம் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு? கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் எதுக்காக இங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் வைஸ் வந்து வித்தியாசமாக இப்போ காமிச்சா தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் கண்ட்ரிக்கு போயிட்டு நம்மளும் டேஞ்சர் ஆக்கிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது. வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம ஏதாவது வித்தியாசம் பண்ணணும்ல ஃபீல்டில். அது அந்த காரணத்துக்காக தான். இல்லை, அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தீங்க. பட் அதனால உங்களுக்கு இமிக்ரேஷன் சைடில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு நியூஸ் மூலமாக கேள்விப்பட்டேன். ஆமாம், இமிக்ரேஷனில் ப்ராப்ளம் வரும். கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்பாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, எதுக்காக போனீங்க, என்ன பண்ணீங்க, யாரை மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம எதுவும் தப்பு பண்ணல, அதனால் எந்த பிரச்சனையும் பயப்பட தேவையில்லை. அப்படியே கேஷுவலாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்லையும் பயப்படுவாங்க. பட் போயிட்டு வந்து ரிட்டர்ன் ஒழுங்காக வந்ததுனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் மாட்டிக்கிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து பல நாடுகள் போயிருக்கீங்க. அதில் நீங்கள் சிறந்த நாடாக எதை நினைக்கிறீங்க? நீங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்ட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஒரு நாட்டுடைய கான்செப்ட் சிறந்த நாடுன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பிட் பண்ணி சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் நான் பண்ணதே வந்து ரியலாக உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ரீயூனியன் சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் வந்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் சைனா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸ்ரீலங்கா என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு மாதிரி. இந்த 3 கண்ட்ரி ஸ்பெஷலாக வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம். அடிக்கடி போயிருக்கேன். கென்யாவும் போயிருக்கேன் அடிக்கடி. ஸோ கென்யாவும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, நீங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாட்டில் இருக்கும். நீங்கள் வந்து மலேசியா விசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் மலேசியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மலேசியா இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே. நான் அடிக்கடி போவேன். இப்போ 3வது வாட்டி கூட மலேசியா போயிட்டேன். மலேசியா லிஸ்ட்டில் சேர்க்கல. ஸோ அதனால பிடிக்காதான் கிடையாது, அதுவே பிடிக்கும். நிறைய கண்ட்ரி எனக்கு பிடிச்சதுக்கு. ஸோ மலேசியாவில் வந்து தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கல்ச்சரும் அங்கே இருக்கிறதுனால வந்து ரொம்பவே அடாப்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால் மலேசியாவில் இருக்கும்போது. நைஸ் கண்ட்ரியா. அப்புறம் இந்த செலவுகள் எல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க பிகினிங்கில்? இப்போ வந்து நீங்கள் ஓரளவு வந்து என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் லெவலில் டச் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். இல்லை, அந்த நம்ம தமிழ் ட்ரக்கர் சேனலில் வீடியோஸை பார்த்தா வந்து டிஸ்கிரிப்ஷனு, லொக்கேஷனு, அப்புறம் ட்ரான் ஷாட்ஸு, இன்னும் நிறைய வந்து அந்த வித்தியாசம் பார்க்க முடியுது. ஓரளவு அப்கிரேட் ஆகிருக்கு. பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக ஒரு கேமரா வச்சுட்டு ஜஸ்ட் நடந்துகிட்டே விஷயம் பேசிகிட்டே போவீங்க. ஸோ வந்து அந்த டைமில் நீங்கள் செலவெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க? ஏன்னா யூடியூப்பில் பிகினிங்லேருந்தே வருமானம் வர ஆரம்பிச்சிச்சா? பிகினிங் எண்டிங் கிடையாது. எல்லாமே இப்போ இருக்கிறது மேலே தான் அப்பயே இருந்தேன். ஸோ இப்போ அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீப்புளை வச்சு எடிட் பண்ணுறதுக்கோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ ஆட்கள் வைக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம். பட் ஸ்டில் வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நான் வந்துட்டானு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இன்னமும் ட்ரை பண்ணுறாங்க. அதே நீங்கள் சொன்ன ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு கேமரா ஸ்டார்ட் பண்ணணும், அதே கேமராவில் தான் இன்னும் வந்து ட்ராவல் ஜேர்னி ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவும் அப்கிரேட் எதுவும் பண்ணல.
இன்னும் நிறைய அப்கிரேட் இருக்குது. ஸோ அது ஒன்று ஒன்றா பண்ணலாம். பட் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில. இப்போயே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பழையபடி போடுங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பழையபடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஜப்பானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஜப்பான் ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயமா ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரி. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கனால வந்து அதுக்கான ஆட்கள் எல்லாம் போட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு அவங்க தான் புல்லட் ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சாங்க ஜப்பானில். ஹிரோஷிமா ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் பாம் வந்து இங்கே தான் நடந்தது, பாம்பிங் ஆனது. ஹிஸ்டாரிக்கலாகவும் நல்லாயிருக்கும், டூரிஸ்ட் பிளேஸாகவும் நல்லாயிருக்கும். பீப்புளும் இஸ் குட், என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நான் வந்து 40 கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் நாங்கள் மோஸ்ட்லி கண்ட்ரி கவுண்ட் பண்ண மாட்டோம். இப்போ நானே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு 6 டைம்ஸ் போயிருக்கேன், 4 டைம்ஸ் போயிருக்கேன். ஸோ இது கண்ட்ரி கவுண்டிங் கிடையாது. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போ ஜப்பான் வந்து செகண்ட் டைம் வரேன் நான். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். 1 டைமில் முடிச்சுட்டு போக மாட்டோம், திருப்பி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ அந்த ஷின்சான், ஹச்சிகோ இந்த மாதிரி வந்து கதைகள்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்களா, இல்லை வந்து யார் மூலமாவது கேட்டு சொல்கிறீங்களா? ஆமாம், பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து ரிசர்ச் பண்ணுறது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் நாளோ இல்லை முதல் நாள் நைட்டோ இல்லை மறுநாள் மார்னிங் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் ஜேர்னி வந்து டைமாக அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து செக் பண்ணுவோம். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணி அது ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு அப்போ சாட் ஜிபிடின்னு வந்திருக்கு புதுசாக. அப்போது சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் அடுத்து விசிட் பண்ணுறதா இருக்கிற கண்ட்ரிஸ், நீங்கள் ஒரு போல் போட்டிருந்தீங்க யூடியூப்பில், யூரோப் போகலாமா இல்லை நைஜீரியா, இது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியை சொல்கிறாங்க, பட் அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ண, ஐ மீன் அது ரொம்ப ஒரு காஸ்டிங்கான விஷயம், இல்லை விசா கிடைக்க கஷ்டம் அப்படின்னா அந்த போலில் வந்திருந்தாலும் அதை நீங்கள் எப்படி செயல்படுத்துவீங்க? ஆக்சுவலாக வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அவங்க என்ன மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக மெயினாக ஃபஸ்ட்டு போல் போடுறது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து கேட்டப்போ வந்து மியான்மார் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே மியான்மார் போகலாம் அப்படின்னு சொல்லி மியான்மார் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கே என்ன ஆப்ஷன் கொடுக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து எனக்கே சில வீசாஸ்லாம் இல்லை என்கிட்ட. இப்போ யூஎஸ் வீசா என்கிட்ட இருந்ததுன்னா வந்து நான் எங்கே வேணால் போகலாம், சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் வீசா எனக்கு இல்லை, கிடைக்கல. ஆகஸ்ட் மாதம் மேலே தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், யூரோப் போகலாமா இல்லை ஆஸ்திரேலியா போகலாமா இல்லை ஆஃப்ரிக்கா போகலாமா, 3 கண்ட்ரிக்குள்ள வீசாவே என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் கேட்டேன். அவங்க வந்து என்ன யூரோப்னு சொல்கிறாங்க. பட் யூரோப் வந்து இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்களான்றது எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இது வரைக்கும் அட்வென்ச்சராக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜப்பானே வந்து அவங்க அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அட்வென்ச்சராக கேட்குறாங்க. அட்வென்ச்சராக நம்ம ஜப்பானில் எதுவும் பண்ண முடியாது, அஃப்கோர்ஸ் யூரோப்லேயும் பண்ண முடியாது அட்வென்ச்சரஸ். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஆஃப்ரிக்காவில் நம்ம ஃபினிஷ் பண்ணாத கண்ட்ரி 40 கண்ட்ரி இருக்குது. அந்த 40 கண்ட்ரியை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மகிழ்ச்சி. ஏன்னா கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் போகிற கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிற விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய இது பார்த்தோம். இப்போ இமிக்ரேஷனில் பிரச்சனை, அப்புறம் நிறைய என்ன சொல்கிறது, ட்ராவலிங் அப்போ உள்ள பிரச்சனைகள். இப்போ பங்களாதேஷ் போனீங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே ரிட்டர்ன் ஆகிட்டீங்க. மியான்மார் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போர் முடியாத ஒரு நாடுன்னு தான் சொல்லணும். நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனை, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூட சுடப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஜேர்னி ஆகட்டும் இல்லை டெக்னிக்கல் வைஸ் ஆகட்டும். ஸோ நீங்கள் சொன்னீங்க இப்போ பங்களாதேஷ் வந்துட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பர்சனலாக பிடிக்கணும் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வைப் எனக்கு கிடைக்கல பங்களாதேஷில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அந்த ரீசனால தான் வந்து ரிட்டர்ன் வந்தது. ஸோ அதே மாதிரி மியான்மார் வந்தப்போ மியான்மாரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
10 டேஸ் பிளான் 7 டேஸ் பிளான் பண்ணோம். அது ஒரு 14 டேஸாக ட்ராவல் பண்ணி வந்தோம். எக்ஸ்ட்ராவே எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி பிடிக்கும், ஒரு கண்ட்ரி பிடிக்கும். அதனால வந்து டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான காரணம். இப்போ எனக்கே பிடிக்கலாம், ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியாது, கண்டென்ட் டெலிவரி பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ரிட்டர்ன் ஆகி வந்தது. ஸோ இப்போ அடுத்தது வந்து அப்கிரேடிங் பிளானிங் இருக்குது. பட் வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நல்ல கண்டென்ட்டாக கொடுத்து நான் கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணணும். அதுதான் என்னோட அப்கிரேடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை இங்கே ஜப்பானில் சந்திப்போன்னு எதிர்பார்க்கல. நம்ம வந்து ஒரு ஜப்பானில் சந்தித்து தமிழ் ட்ரக்கர் போனியோட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.